ඉන්දියා සහයෝගිතාව වෙනුවෙන් සිදු කරන සාම්පූර් සූර්ය විදුලි බලාගාර ව්‍යාපෘති ආරම්භ කිරීමත් ඒ වගේම උෂ්ණත්වයේ සාර්ධතාවය පාලනය කළ හැකි දඹුල්ල කෘෂි ගබඩා සංකීර්ණය නැත්නම් ශීතාගාර ව්‍යාපෘතිය සහ ඉන්දියානු පරිත්‍යාගයක් ලෙස ලැබුණු ආගමික ස්ථාන 5000ක් සඳහා සූර්ය පැනල සවිකිරීමේ ව්‍යාපෘතිය විවෘත කිරීමත් ඉන්දියා ග්‍රාමාත්‍ය නරේන්ද්‍ර මෝදි මහතා අතින් මෙවර සිදු කිරීමට නියමිතයි. අපට දැන් දක්නට ලැබෙනවා ඉන්දියා ග්‍රාමාත්‍යවරයා පිළිගැනීම වෙනුවෙන් වූ නිල උත්සවය පැවැත්වෙන නිදහස් මන්දිර පරිශ්‍රයට එතුමන්ගේ සම්ප්‍රාප්තිය සිදුවන ආකාරය. We will now witness the arrival of the Prime Minister of India, Narendra Modi, at the Independence Square premises, where he will be officially welcomed. பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை இப்பொழுது இடம்பெறுகின்றது. கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்தில் அவருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு வைபவம் சிறந்த முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்றது. பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் இப்பொழுது வரவேற்க உள்ளார்கள். இலங்கை திருநாட்டின் அமைச்சர்களும் அதேபோல இந்தியாவிலிருந்து கௌரவ பிரதமரோடு வருகை தந்த வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் உட்பட உயர்மட்ட குழுவினரும் இங்கே ஒன்று கூடியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அத்தோடு முப்படையின் தளபதிகள் மற்றும் முப்படை வீரர்களுடைய மரியாதை அணிவகுப்பும் இந்த வேளையில் பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்படவிருப்பதை நாங்கள் நினைவுபடுத்துகின்றோம். கடந்த டிசம்பர் மாதம் அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இந்திய தேசத்துக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டது யாவரும் அறிந்த விடயம். அதன் பின்னதாக விடுக்கப்பட்ட அழைப்பின் பேரிலே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக இந்த விஜயம் அமைகின்றது. அந்த வகையிலே இந்த விஜயத்தினூடாக நாட்டினுடைய பொருளாதாரம் மீள கட்டியெழுப்பப்படும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் அமைந்திருக்கின்றது. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற பல நூற்றாண்டு கால நட்புறவை அந்த உறவை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே இந்த விஜயம் அமையும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆகவே பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது கொழும்பு 7 அமைந்திருக்கின்ற சுதந்திர சதுக்கத்துக்கு வருகை தருவதை நீங்கள் காண்கின்றீர்கள். தேசிய அலைவரிசை ஊடாக நாங்கள் இதனை உங்களுக்காகவே நேரடியாக அஞ்சல் செய்கின்றோம். இம்மோடு இணைந்து பல சகோதர அலைவரிசைகளும் சமூக ஊடகங்களும் இவற்றினை மக்களுக்காக வழங்கி வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த வருகை சர்வதேசம் முற்று பார்க்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தினமாக விடயமாக அமைகின்றது. அந்த வகையிலே ஏற்கனவே பல நிதி உதவிகளை நமக்கு இந்திய நாடு வழங்கியிருக்கின்றது. மீண்டும் நாங்கள் பொருளாதாரத்தில் மீளெழுச்சி பெற வேண்டிய ஒரு முக்கியமான தேவைப்பாடு இருக்கின்றது. ஆகவே அதை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே இப்பொழுது பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் அவர்களுக்கு இப்பொழுது உத்தியோகபூர்வமான வரவேற்பு சுதந்திர சதுக்கத்தில் இப்பொழுது இடம்பெறுவதை நீங்கள் திரையில் காண்கிறீர்கள்.